இப்போது நம்ம ஈஸியான பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பிள்ளைங்களுக்கு காலையிலேயே கொடுத்து விட்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம தயிர் சாதம், தேங்காய் சாதம் இதுக்கெலாம் கொடுக்குற சைட் டிஷ் மாதிரி ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. சப்பாத்தி கூட இது சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். இப்போ நம்ம ஒரு பீஸ் 100 கிராம் பன்னீர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் மசாலாவை இப்போ எடுக்க போகிறோம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசால், சோம்புத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கட்டியாக அந்த மசாலாவை பண்ணி வச்சுட்டு அந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் போட்டு புரட்டி எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த பன்னீர் ஒவ்வொன்றையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா பன்னீர் மசாலா ரெடி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் இது கொடுத்தோம்னா பிள்ளைங்க இஷ்டமாக சாப்பிட்டு வருவாங்க. தேங்க்யூ.